தலையை விரிச்சு போடாத, 6 மணிக்கு மேல வெளியே போகாத, பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்காத, காலை அகட்டி உட்காராத, இப்படியெல்லாம் பெண்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதற்கு முன்னால் ஆண்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தாருங்கள். சத்ரபதி சிவாஜி ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு வராரு. தளபதிகள்லாம் வந்து சொல்றாங்க, மன்னா உங்களுக்கு அந்த நாட்டில் இருந்து ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம் மன்னான்னு சொல்றாங்க. இவர் வாளிலிருந்து அந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய திரைச்சீலையை விளக்கி பார்க்கிறார். ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிறா, இவள் தான் என்னுடைய பரிசான்னு கேட்கிறாரு. ஆமாம்னு எல்லாரும் சொல்றாங்க. இவர் அந்த பெண்ணை கையெடுத்து வணங்கி விட்டு சொல்கிறார், இந்த உலகத்தில் உள்ள தலை சிறந்த பெண்களில் அழகான பெண் நீதான். ஆனால் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதில் நான் உனக்கு மகனாய் பிறக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்கள் நாட்டிற்கு பத்திரமாய் செல்லலாம்னு கையெடுத்து வணங்குறாரு. அந்த பெண் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி சத்ரபதி சிவாஜியை வணங்கிவிட்டு சொன்னார்களாம், உங்களை ஒழுக்கமாக வளர்த்த உங்கள் தாய்க்கு எனது நமஸ்காரங்களையும் பாத காணிக்கைகளையும் தெரிவித்து விடுங்கள். அந்த பெண் வணங்கிட்டு சென்றாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே.